திரு ரவி குழந்தைவேலு, இப்போ நாஞ்சில் கோலப்பன் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு விஷயங்கள் பேசலாம் தவிர்த்துட்டு உங்களுடைய கருத்தை நான் வந்து முழுமையாக பெறணும்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுனே ஏன் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ ஒரு முரண்டு பிடிக்கிறாரு? இவ்வளோ ஒரு முரண்டு பிடிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? கண்டிப்பா நியாயம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து கட்சியை வழி நடத்தி ஒன்றுபடுத்தி செல்வார்களா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதன் காரணமாகத்தான் அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வந்து இவ்வளவு பேசுற நாஞ்சில் கோலப்பன் பல உண்மைகளை சொல்றாரு. உண்மைதான். என் தந்தை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் மறுக்கல. அதே மாதிரி இவ்வளவு பேரு தலைமை இருப்பாங்க, தொண்டர்கள் வருவாங்க, தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட ஓபிஎஸ் வருவாருன்னு சொல்லல. அதை கவனிச்சிங்களா? ஓபிஎஸ் வந்து அந்த தலைவரா வருவாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாலேயே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு குரூப்பா பிரிஞ்சு போகும்பொழுது அவங்களோட இருந்த எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமான ஆட்கள் யாருக்குமே எதுவும் பண்ணாம அவங்க விரக்தியில தான் இவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இல்ல அது நம்பிக்கையின்மையா இல்ல தியாகமா? அவர் தியாக உணர்வா சொல்லிக்கிறாரு, எனக்கு எதுவுமே வேணாம்ங்கறாரு. தன்னை நம்பி வந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை கூட அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய இயக்கத்தை, தொண்டர்களை எப்படி அவர் காப்பாற்றுவார்? தன்னுடைய சுயநலமான போக்குனாலதான் அவர் மிகப்பெரிய பின்னடைவை அடைஞ்சிருக்காருங்கிறது வெளிப்படையான நிதர்சனமான உண்மை. அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதமா எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாங்கெல்லாம் வந்து பாரம்பரியமா 50 வருடத்துக்கு மேல இந்த கட்சியில எங்க அப்பா இருந்திருக்காரு, 2ஆம் கட்ட தலைவரா இருந்திருக்காரு, 2 முறை அமைச்சரா இருந்திருக்காரு, ஒரு முறை பாராளுமன்ற குழு தலைவரா இருந்திருக்காரு, பிஎஸ்சி சேர்மனா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் 3 வருடம் தமிழக அரசு சிறப்பு பிரதிநிதியா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 18 இருந்து 20 வருஷம் வந்து பவர்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாயர் இன் ஏடிஎம்கே இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு, மேல் ஃபர்ஸ்ட் லேடி லாயர் வந்து பிடி சரஸ்வதி. சரிங்களா? இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. புரட்சி தலைவரனுடைய அன்பு தம்பியா, குழந்தை என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவங்க கட்சியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். யாரு தவறு செய்தாலும் அது தவறு தான், யாரு தவறு செய்யல கரெக்டா இருக்காங்கன்னா கரெக்ட் தான். அவர்களால் நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. சரி, இல்ல நான் என்ன கேக்குறேன், அவருக்கு தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இல்லன்னு சொல்றீங்கல்ல. ஒண்ணே ஒண்ணு, கண்டிப்பா இல்ல. 2019ல தமிழ்நாடு முழுக்க தோல்வியை தழுவுறீங்க. அவரு பொறுப்பா இருக்கக்கூடிய அவர் சொந்த மாவட்டமான தேனியில மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறுது. மற்ற இடங்கள்ல சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணல? பல காரணங்கள் இருக்கு. அவர் வந்து தானே தன்னுடைய செல்வாக்குல ஜெயிச்ச மாதிரி சொல்றாரு, அது வேற விஷயம். அது தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்படி இருந்தாலும் மக்கள் தானே ஜெயிக்க வைக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. 75,000 ஓட்டு, மற்ற எல்லா இடத்துலயும் லட்சக்கணக்கான ஓட்டு டிஃபரன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தலைமை தான். அப்ப அவரோட தலைமைத்துவத்தை நீங்க எப்படி கேள்வி எழுப்புறீங்க? இல்ல, ஒரு பொறுப்பான தலைவராக தன் மகனை ஜெயிக்க வைக்க முடிந்த அவரால் ஏன் மற்ற தொண்டர்களையும், மற்ற எம்எல்ஏ கேண்டிடேட் அல்ல எம்பி கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க முடியல? தன் சொந்த மாவட்டமான சேலத்துல ஏன் வெற்றி பெற முடியல எடப்பாடி பழனிசாமியால? இல்ல, இந்த क्वेश्चन வந்து நான் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதாவது நீங்க சொல்றீங்க தேனியில அவர் ஜெயிச்சாருன்னு சொல்றீங்க. யார் ஜெயிச்சா? ஒரு தொண்டரை ஜெயிக்க வச்சாரா? இல்ல ஒரு கட்சிக்காரனை ஜெயிக்க வச்சாரா? தன்னுடைய சொந்த மகனை ஜெயிக்க வச்சாரு. அது வந்து பெரிய பெருமை கிடையாது. உண்மையிலேயே தன்னுடைய மகனே தோத்திருந்தாலும் மகன் இல்லாமல் ஒரு சாதாரண தொண்டனை ஜெயிக்க வைத்திருந்தா அவர் தான் சிறந்த தலைவர். சரிங்களா? தன்னுடைய இப்ப இதுலயே வெளிப்படையா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் அதிமுக்கியத்துவமான அக்கறையும் தன்னுடைய தொண்டர்களுக்காகவோ தன்னுடைய கட்சிக்காகவோ அவர் செலவிடவில்லை, பயன்படுத்தவில்லை என்பது இந்த ஒரு ரிசல்ட் நீங்க சொன்ன விஷயத்திலேயே வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதே ஒரு அடிப்படை காரணமா நீங்க வச்சுக்கோங்க. இத வந்து பெருமையாக என் மகனை நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்றது வந்து பெருமை கிடையாது. அவரை நம்பி வந்த கட்சியை, அவரை நம்பி வந்த தொண்டர்களை, சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட புரட்சி தலைவர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. இவர் அவருடைய மகன் நீங்க நிக்க வச்சீங்களா? அதிமுக வேட்பாளர் நிக்க வச்சீங்களா? அந்த வேட்பாளர் படிவத்துல எடப்பாடி பழனிசாமி கையெழுத்தே போடலையா? இது என்ன லாஜிக்? 5 வருஷம் கழிச்சு இந்த லாஜிக்க சொல்லுவீங்களா? சரி, உங்களுக்கு அந்த சுயநலம் தெரிஞ்சிருந்தா 2021 தேர்தல் களத்துல கூட அவரை புறக்கணிச்சிருக்கலாம்ல. அப்பயும் நீங்க அதை பண்ண முடியலல்ல. ஏன் 2 வருஷமா இவ்வளவு பெரிய சுயநலவாதியை கூடவே வச்சிருந்தீங்க? அதாவது ஒரு சில காரணங்களுக்காக அவரை வந்து புறக்கணிக்கிறதா வேண்டாமா? அதாவது இப்போ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்ககிட்ட அனுப்புற 2 பேர் போடுற கையெழுத்துல ஒருத்தர் கையெழுத்து போடல, ஒருத்தர் கையெழுத்து போடுறாரு. அப்புறம் டிலே ஆயிட்டே இருக்கு. இந்த ப்ராசஸ் ஏன் டிலே ஆகுதுன்னு எல்லாரும் கேட்கும் பொழுது இவர் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த கையெழுத்து போடாம தட்டி கழிச்சுட்டே இருந்தாருன்னா அந்த வேலை எப்படி முடியும்? கண்டிப்பா முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய குறுக்கீடுகள், இடையூறுகள் அளவுக்கு அதிகமாக போக போக
யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை வந்தது. அப்போ சுயநலத்தின் உச்சகட்டமாக இவர் செயல்படுகிறார், கட்சியை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு சாதாரண தொண்டர் டீ கடை வைத்திருந்தவரை இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கழக பொருளாளர், கழக ஒருங்கிணைப்பாளர் அளவுக்கு ஒரு கட்சி கொண்டு வந்திருக்குன்னா அந்த கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு, புரட்சித் தலைவர் அம்மா இறந்து போறப்போ நான் ஒரு கோயில் கட்டிட்டு அங்க போய் பூசாரியா இருந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. அந்த முடிவை விட்டுட்டு திருப்பி அரசியலுக்கு வராரு. அப்புறம் பிஜேபியினுடைய கைப்பிள்ளையா மாறிடுறாரு. போய் குருமூர்த்தி விட்டு அட்வைஸ் கேட்கிறாரு. இப்ப கட்சிக்குள்ள சில பிரச்சனைகளை உருவாக்குறாரு. பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் அவர் எடுக்க வேண்டிய முடிவுகளை தட்டி கழித்து உதாசீனப்படுத்தி அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு. தடை பண்ணும் பொழுது கட்சியினுடைய போக்கு வந்து சிறப்பா போக முடியாத காரணத்தினாலதான் வேற வழி இல்லாம நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதை வந்து நாஞ்சில் கோலப்பன் மனசாட்சியோடு ஒத்துக்கொள்வார். உண்மையிலேயே ஒரு நல்ல தொண்டனாக இருந்தால் அவரே வந்து இன்னைக்கு இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னா அஇஅதிமுக முழுமையான கட்சியா இருக்கும்போது அவருக்கு இந்த பதவியை கொடுக்கல. அவரை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக இப்ப இந்த பதவி கொடுத்திருக்காங்க. அது உண்மையா பொய்யான அவர் வாயாலே அவரே சொல்லட்டும். இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, எவ்வளவு பின்னால சுத்தி இருக்காரு, என்னென்ன பண்ணிருக்காருங்கிறது எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும். இவர் நல்ல ஒரு ஒருங்கிணைந்த கழகமா இருக்கும் பொழுது இவருக்கு என்ன பதவி கொடுத்திருந்தாங்க, என்ன முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க, இவரை என்னவா கவனிச்சாங்கன்னு கேளுங்க. இப்ப எப்ப கொடுத்திருக்காங்க? 10 பேர் இருக்கிற கட்சியில ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவரை கௌரவப்படுத்துற நினைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா கட்சி ஒன்றுபட்டு இருந்த பொழுது இவருக்கு என்ன செய்தாருன்னு மனசாட்சியோட அவரை சொல்ல சொல்லுங்க. அது உண்மையா போய் மனசாட்சியோட சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னொரு விருந்தினர்கிட்ட போயிடும். கட்சி ஒன்னா இருந்த போது கொடுத்தாங்களா இல்ல பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாங்களா? அது சொல்லுங்க. முந்தைய சூழ்நிலையில தளவாய் சுந்தரத்தோட முட்டுக்கட்ட நல்லா புரிஞ்சிருங்க. தலைவர் வந்து பெரியவரா இல்ல தளவாய் சுந்தரம் பெரியவரா? நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு தளவாய் சுந்தரம் வந்து பரமசிவன் களத்துல ஒரு பாம்பு மாதிரி உட்கார்ந்துகிட்டாரு. யாருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கு பவர் ஜாஸ்தியா இல்ல மித்த இருக்கவங்களுக்கு யாருக்கு பவர் ஜாஸ்தி? ஒருங்கிணைப்பாளர் நினைத்த எனக்கு ஒருத்தரை நீக்க முடியுமா, சேர்க்க முடியுமா? சொல்லுங்க. அல்ல அந்த மறுக்கல. இந்த கேள்விக்கு திரு ரவி உங்களுடைய மாற்று கருத்து. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கு தேர்ந்த பொழுது யார் முதலமைச்சராக இருந்தது? ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 70 நாள் என்ன நடந்ததுன்னு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது தமிழக மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் யாருடைய கடமை? அவருடைய கடமை. எந்த கடமையும் ஒழுங்காக செய்யாமல் யாரோ சிலருக்கு அடிமையாக இருந்து விட்டு அவர்கள் சொல்வதை கிளிப்புள்ளை போல வெளியே வந்து சொல்லிவிட்டு மனசாட்சியே இல்லாமல் நடந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்திருக்கிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. சரிங்களா? இவர் நினைத்திருந்தால் அந்த உண்மைகள் உடனடியாக வெளியே வந்திருக்கும். யாரும் இவரை கட்டுப்படுத்த முடியாது. இவர்தான் வந்து பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப். அமைச்சரவையில் கூட்டு பொறுப்பில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கடமையும் பொறுப்பு இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு மட்டுமே இல்ல, அதை விட கூடுதல் பலத்தோடு அதிகார பலத்தோடு இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதை அவர் பண்ணிருக்கலாம்ல. அமைச்சரவை கூட்டு பொறுப்பு தான். ஒரு முதலமைச்சர் பவர்ஃபுல் ஆனவரா, அமைச்சர் பவர்ஃபுல் ஆனவரா? ஒரு முதலமைச்சர் தான் பவர்ஃபுல் ஆனவர். ஒரு முதலமைச்சர் இடும் கட்டளைக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கட்டுப்பட வேண்டும். அதுதான் விதி. அதுபடிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நடந்த 70 நாள் நடந்த விஷயங்களை அனைத்தையும் தெரிந்து கொண்டு எதையுமே வெளியிடாமல் அவர்களை காப்பாற்றுவதற்காக எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமல் யாரோ ஒரு சிலர் நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு சும்மா போலி நீலி கண்ணீர் வடித்து ஆட்சிக்கு திருப்பி வந்து உட்கார்ந்துட்டு திருப்பி வந்து என்ன போய் இவருக்கு கமிஷன் போடுறேன்னு கமிஷன் போடணும்னாரு. கமிஷன்ல போய் இவர் எத்தனை நாள் சாட்சி சொன்னாரு? எந்த உண்மையை சொன்னாரு? இவருக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா? சரி, நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இல்ல இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. 70 நாட்கள் 70 கமிஷன்ல விஜயபாஸ்கர் மேல குற்றவாளி போட்டுருக்காங்களா? நீங்க எப்படி கூடால வச்சிருக்கீங்க? இருக்கட்டும், அத பத்தி பிரச்சனை இல்ல. விஜயபாஸ்கர் அவர் உடனே வந்திருக்காருல, அவரை நீங்க எப்படி கூடால வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஒரு நிமிஷம். இல்ல திரு ரவி, நான் என்ன ஒரே ஒரு சந்தேகம் நான் கேக்குறேன். கமிஷன்ல ஆஜரானாரா? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்ப 70 நாள் அங்க என்ன நடந்துச்சு, நீங்க உயிருக்கு நிகரா மதிக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னா 70 நாள் எதுவுமே சொல்லல. சொல்லாத ஒருவரை 8 மாசம் கழிச்சு ஆகஸ்ட் மாசம் எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? எதுக்கு நீங்க ஒருங்கிணைப்பாளரா வச்சுக்கிட்டீங்க? எதுக்கு துணை முதலமைச்சரா கொடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கா? இது மட்டும் இல்ல, தன்னை சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவனை பொதுச் செயலாளர், அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பொருளாளர்,
ஒருங்கிணைப்பாளர் அளவுக்கு கொண்டு வந்த கட்சிக்கு எதிராக போய் ஓட்டு போடுறாரு. ஒரு உண்மையிலே மனசாட்சி உள்ளவரா இருந்தால் பதவி முக்கியமா இல்ல இந்த கட்சி முக்கியமா? அவர்தானே அடுத்த ஒரு 3 மாசத்துல சேர்த்துக்கிட்டீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன் திரு ரவி, நீங்க சொல்லக்கூடிய அப்போலோ ரகசியங்களை சொல்லல. உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவரை எதுக்கு நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க? அவர் பேச்ச கேட்டு எதுக்கு நீங்க ஆணை அமைச்சீங்க? எதுக்கு ஆணை அமைச்சர் நீங்க போனீங்க? ஒத்துழைப்பு கொடுத்தாரா? ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரா? இல்லங்க, அவர் செய்யலங்க, அதை விட்டுருவோம். இல்ல 2 முறை ஆஜராகி சொல்லியிருக்காரு. இல்ல பல முறை சம்மன் அனுப்பிச்சு ஆஜராகல. விளக்கம் கொடுத்திருக்காருங்க. என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? சசிகலாவுக்கு எதிராக பிப்ரவரி மாசம் அவர் பேசின வார்த்தைகள் எதுவுமே அந்த நீதிபதி ஆணையத்துல பதிவாகவே கிடையாது. ஆறுமுகசாமி ஆணையத்துல பதிவாகல. அவர் வந்து ஏதோ சந்தேகமரணம் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுதான் நடந்தது. பேசி அவர் ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்பதை எல்லா கட்டத்திலும் நிரூபிச்சிருக்காரு. உண்மையான ஒரு விசுவாசியா இருந்திருந்தா பதவியை துச்சமென தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் தொண்டனாவோ சட்டமன்ற நான் என்ன கேக்குறேன் ரவி, இல்ல ஓகே, இதெல்லாம் வந்து 7 வருஷமா திரு ரவி 7 வருஷமா இத நூற்றுக்கணக்கான விவாதிச்சிருக்கோம். நானே விவாதிச்சிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் 2026ல ஜெயிக்கிறதுக்கு ஒன்றிணைவதுதான் ஒரே வழி. டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களையும் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. தென் மாவட்டமே கிடையாது. இல்லங்க, அதை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? ரொம்ப சொல்றது அந்த இமேஜின் குளரை உங்களை தங்களை நிறுத்திக்கிறதே ஃபர்ஸ்ட். அது இமேஜின் இல்ல, அது ஃபேக்சுவல் டேட்டா. எந்த ஒரு இதுமே கிடையாது. உண்மையான புரட்சி தலைவி அந்த சின்னம் கொடி கட்சி இதன் மேல ஈடுபாட்டோடு அதை யார் உண்மையான தொண்டர்களை வழிநடத்தி கொண்டு செல்கிறார்களோ அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்றவங்க தான் அதிமுக தொண்டர்கள். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த நிர்வாகி என்று கடந்த 4 வருடங்கள்ல நடந்த ஆட்சியில சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக நடத்தின ஆயிரக்கணக்கான போராட்டங்களை எதிர்கொண்டு ஆட்சிக்கு எந்த ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் சிறப்பான ஆட்சியை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவரை வந்து ஒருமனதாக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தேவையில்லை, தினகரனும் தேவையில்லை. இவங்க சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே மூல காரணமே அவங்கதான். அவங்கதான் இந்த கட்சியினுடைய கரையான்கள். கரையான்கள் இருந்தால் இந்த கட்சியை அரித்துவிடும். இந்த கட்சி அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த கரையான் கொல்லியை வைத்து இந்த கரையான்களை எல்லாம் வெளியே தள்ளி வழி கிடையாது. கரையான்களை வைத்து நீங்க ஆட்சி பண்ணவே முடியாது. எடப்பாடி ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து ஒரு 11-12 எம்எல்ஏ திரு ஓபிஎஸ் தலைமையில் இருந்த பொழுது அவர்களை மீண்டும் அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லை என்றால் 4 ஆண்டு எடப்பாடி முதலமைச்சர் இல்லை, இந்த அதிமுக ஆட்சி இருந்திருக்கிறார். நீங்க அன்னைக்கு இந்த முதல்வர் வேண்டான்னு சொல்லி ஒரு 20 பேர் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்களா? அன்னைக்கு இந்த அம்மாவோட ஆட்சி அந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சவர் அண்ணன் தானே? நாஞ்சில் கோலப்பன்கிட்டையும் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் எந்த ஒரு அந்த பதவின்னு ஒண்ணு இல்லவே இல்ல, அதுக்கு அதிகாரமே இல்ல அப்படின்னு எப்ப சொல்றீங்க? அந்த காலம் உள்ள இருந்து முடிச்சிட்டு அது முடிஞ்சதுக்கு சொல்றீங்க. அப்படி ஒரு பதவிக்கு அதிகாரமே இல்ல, அந்த பதவி பேரே கிடையாது, ரெகக்னைஸ்டே கிடையாதுன்னா நான் ஒரு சாதாரண அமைச்சரா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? துணை முதலமைச்சர் ஏமாத்திருக்கிறார். துணை முதலமைச்சரா இருந்தா தான் ஏத்துப்பாங்க. சரி, நன்றி ரவி. அவர் பேச